ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் சார் நடிப்பில் உருவாகிய உலகமெங்கும் வெற்றி நடை போடும் திரைப்படம் தான் தி கோட். ஸோ தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் 4வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 4வது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே படம் பார்க்க யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சில ஹேட்டர்ஸ் மட்டும்தான் நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பரப்பிட்டு வராங்க. இருந்தாலும் உலகம் முழுவதும் தி கோட் திரைப்படம் சக்கைப்போடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது 3வது நாள் முடிவில் தி கோட் திரைப்படம் 79 கோடியே 50 லட்சம் வரை கலெக்ஷன் இருந்தது. இந்த ஒரு நிலையில் 4வது நாளில் தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 4வது நாள் முடிவில் 109 கோடியே 50 லட்சம் வரை தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் வந்து கலெக்ஷன் இருக்குது. அதாவது 4 நாளில் 100 கோடியை தாண்டி தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. நேற்று சண்டே அப்படின்றதுனால வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருந்தது தி கோட் திரைப்படம். அதாவது இதுவரையும் 109 கோடி வரை தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து கேரளா, கர்நாடகா, மலேசியா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்துடலாம். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.